சிபி சொல்றாரு பிரபுவோட அம்மா கிட்ட, இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். ஜனா கிட்ட கேக்குறாங்க தமிழ், நீங்க ஃப்ரீ தானே, நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாமா? ரெண்டு பேரும் ஷாலை வச்சு முகத்தை மறைச்சுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு டூ வீலர்ல ஷாப்பிங்க்கு போறாங்க. இளநீ குடிக்கிறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறாங்க. போயிட்டு வர்றப்ப தமிழ் பிரபு கூட ஒரு வெள்ளைக்கார பொண்ணு பேசிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அதாம அந்த பொண்ணுன்னு காட்டுறாங்க. ஜனாவும் தமிழும் அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்கு வேகமா போறாங்க. அந்த பொண்ணு பிரபுவை சந்திக்கிறத ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க. பிரபு கிட்ட அந்த பொண்ணு சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணோம், நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. பிரபு அந்த பொண்ணு கிட்ட சமாளிச்சு பேசுறாரு. பக்கத்துல உள்ள கடைக்கு போறாரு. அந்த நேரத்துல தமிழும் ஜனாவும் முகத்தை மறைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. ஹி இஸ் யுவர் ஹஸ்பண்ட்? அந்த பொண்ணு சொல்றாங்க பாய் ஃப்ரெண்டுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரபு கடையில இருந்து வர்றாரு. கேர்ள் ஃப்ரெண்டு நிக்கிறத பாக்குறாரு. அவங்களோட வண்டியில ஏறுறாரு. பிரபு வண்டியை எடுக்கும்போது ரெண்டு பேரு மாஸ்க் போட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கத சந்தேக கண்ணோட பாக்குறாரு. பார்த்துட்டு வண்டியை எடுத்துட்டு போறாரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட. தமிழ் வீட்டுக்கு போன உடனே ஜனா கிட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கான். இது நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஜனாமா. நாளை சந்திப்போம்.